ஆதாம் கூப்பிடுறாரு, ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம். முன்னாடி யாரா சொன்னா நிர்வாணியா இருக்கிறேன்னு? உனக்கு பழம் சாப்பிட்டோம். சரி, அப்ப கடவுளுக்கு வேற வழி இல்லையா? உடனே அவருக்கு 1000 வழிகள் உண்டு உங்களை ஆசீர்வதிக்க. உங்கள் நிர்வாணத்தை கூட 1000 வழிகள் உண்டு அவருக்கு. உடனே தோள்களை ஆட்ட அடிக்கிறாரோ, மாட்ட அடிக்கிறாரோ, புலி அடிக்கிறாரோ, என்னதையும் அடிச்சு தோல் உடைகளை உண்டாக்கினார். உங்கள் நிர்வாணத்தை மறைப்பார். நீங்கள் செய்த தவறுகளை மறைக்கிற தேவன். நீங்கள் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போனனால உங்களை எழுப்பி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது ஒரு கட்டளை. சாப்பிட்டுட்டீங்க, அப்ப அப்படியே போயிருன்னு சொல்லிட்டாரா? இப்படியே போயிடுறான், எங்கேயாச்சும் சொல்றதே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாரா? இல்ல, கூப்பிட்டு வச்சு எல்லாம் சொல்லிட்டு பரவாயில்ல தோல் உடைகளை ரெடி பண்ண. நான் சொல்றேன், உங்கள் நிர்வாணத்தை, உங்கள் வெட்கத்தை, நீங்கள் செய்த தவறுகளை, தப்புதங்களை அவர் மூடி மீண்டும் ஒரு வஸ்திரத்தை முன்னே போடுவார். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். உங்களுக்கான வஸ்திரம் இதுவல்ல, உங்களுக்கான வஸ்திரம் அலங்கார வஸ்திரமா இருக்கிறது. அது எப்படி அம்மா? ரத்தத்தை தனியா, சதையை தனியா, ஊன தனியா, யோசனையை தனியா, சிந்தனையை தனியா, எல்லாத்தையும் பிரிச்சிரும் சொல்லிட்டு தான் சொல்றாரு. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே படைச்சது அவரு தான். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணம் வெளியங்கரமா இருக்கிறது. நிர்வாணம் நமக்கு தாங்க அசிங்கம் நம்ம நினைக்கிறோம். கடவுள் பார்வையில் நிர்வாணம் அசிங்கம் கிடையாது. ஏன்னா அவர் சிருஷ்டித்த சாயல். ஆதாமும் ஏவாளும் தேவன் ஆதியில சிருஷ்டிக்கும் போது அப்படிதான் படைச்சு வச்சார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மகிமையான சாயலை கொடுத்திருந்தார்கள். தேவன் வார்த்தை சொன்ன, ஆண்டவர் சொல்றாரு, யார் இந்த பழத்தை நீ சாப்பிடாத, இது சாப்பிட்டீங்கன்னா நீ செத்துருவ, இதை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாயினாரு. ஆனா என்ன பண்ணாங்க? பிசாசு வந்து சொல்றான், பொய்யான தகவலை கொடுக்குறான், இதை நீ சாப்பிட்டீங்கன்னா உன் ஆண்டவர் போலவே ஆயிடுவேன்னு. இது ஆதாம் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஏவாள்கிட்ட போய் சொல்றான். ஏவாள் என்ன பண்ணிருக்கணும்? புருஷன்கிட்ட வந்து கேட்டிருக்கணும் முதல்ல, ஆதாமே இங்க வாங்க, இந்த சர்ப்பம் வந்து சொல்லுது இந்த பழத்தை சாப்பிட சொல்லி, நம்ம சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்கல, படைத்த கடவுளையும் கேட்கல, கட்டின புருஷனையும் கேட்கல, நீ என்னமா முடிவெடுக்கிற? புத்தி இல்ல ஸ்திரீகளா தன் வீடு கட்டப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும்? பழம் நல்லா இருக்குன்னு பார்வைக்கு அது எப்படி இருக்குதாமா? எடுத்து வாசிங்க. அது இச்சிக்க கூடியதா இருக்குது, பார்வைக்கு அழகா ருசியா. இந்த பிரசங்கத்தை வந்து பிரவீன் பிரசாத் ஒரு இந்த பாட்டை மட்டும் சொல்றாரு. தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது நீங்க பார்த்தாலே டேஸ்ட் தெரியுமாமா. எப்படி? இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸை கொண்டு நான் கொடுக்குறேன், அதை சாப்பிட்டு தான் நீ ருசி எப்படி இருக்குன்னு தெரியணும். ஆனா அவர்கள் அது பார்வைக்கு இச்சிக்கத்தக்கதாகவும் அது புசிப்புக்கு சுவையுள்ளதாகவும். அடுத்து என்னங்க இருக்கு? அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்பட்டது, விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. போதும். பார்த்தோன்னு இத்தனை தெரியுமாங்க? ஒரு ஆப்பிள பார்த்தா இது ஆப்பிள் மட்டும்தான் தெரியணும். இது நல்லா இருக்குது, இது சாப்பிட்டா இவ்வளவு டேஸ்டா இருக்குதுங்கிறத என்ன பண்ண? ஆண்டவர் படைக்கும் போது எப்படி படைச்சிருந்தாராமா? நீங்க ஒரு ஆளை பார்த்தா, ஒரு ஃப்ரூட்டை பார்த்தா இது இப்படித்தான் என்கிற அத்தனை சுவையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாமா? பார்த்த உடனே அந்த டேஸ்ட் உள்ள வந்துருமாமா. அப்படிதான் ஆதாம் ஏவாள் இருந்திருக்கிறாங்க. அவ அப்படி இருந்திருக்குன்னு சொல்லி பிசாசு சொல்லும் போது கேட்டு என்ன பண்ண? பழத்தை சாப்பிட்டாங்க. அப்ப தேவனுக்கு நிர்வாணமா இருந்தார்கள். ஏனென்றால் மகிமையான ஒரு சாயல் இருந்தது அவர்கள் மேல். அவர்கள் மீது ஒரு மகிமையான ஒரு போர்வை போத்தி இருந்துச்சு. இப்ப பழத்தை சாப்பிட்டு என்ன நடந்தது? நிர்வாணிகள் என்று தாங்கள் அறிந்து ஒளிஞ்சு கொள்றாங்க. அப்ப தேவனுக்கு ஒண்ணு செய்ய முடியாம ஒண்ணு போயிருச்சா? நிர்வாணி என்பது அவருக்கு தெரியும். அவர் பார்வைக்கு மறைவானது இல்ல. ஆதாம் போய் நேரா போயிட்டு பகலில் குளிர்ச்சியால வேலையில தேவன் பேசிக் கொண்டிருக்கிற வேலையில ஆதாமே எங்க இருக்கிறார்? இதை என்ன சொல்லுது? அவர் பார்வைக்கு மறைவானது இல்லை. அவர் பார்வைக்கு சகலமும் வெளியங்கரமா இருக்கிறது. இப்ப நீ மறைஞ்சிருக்கிறது அவர் தெரியாதா? ஆதாமா நீ எங்கே இருக்கிறாய்? ஏன்னா பதில் சொல்லணும், நீங்க பதில் சொல்லணும்.
நான் என் சூழ்நிலை இதுதான் ஆண்டவரே, நான் இப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை இதுல இருந்து நீங்க விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே, என்னை இதுல இருந்து தூக்கணும் ஆண்டவரே. தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான். அப்ப என்ன சொல்லுது? ஆதாம கூப்பிடுறாரு, ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறோம். அவங்க முன்னால யாரா சொன்னா நிர்வாணியா இருக்கிறேன்னு? உனக்கு பழம் சாப்பிட்டோம். சரி, அப்ப கடவுளுக்கு வேற வழி இல்லையா? உடனே அவருக்கு 1000 வழிகள் உண்டு உங்களை ஆசீர்வதிக்க. உங்கள் நிர்வாணத்தை மூட 1000 வழிகள் உண்டு அவருக்கு. உடனே தோள்களை ஆட்ட அடிக்கிறாரோ, மாட்ட அடிக்கிறாரோ, புலி அடிக்கிறாரோ, என்னதையும் அடிச்சு தோல் உடைகளை உண்டாக்கினார். உங்கள் நிர்வாணத்தை மறைப்பார். நீங்கள் செய்த தவறுகளை மறைக்கிற தேவன். நீங்கள் கீழ்ப்படியாமையினால் விழுந்து போனதால உங்களை எழுப்பி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது ஒரு கட்டளை. சாப்பிட்டுட்டீங்க, அப்ப அப்படியே போயிருன்னு சொல்லிட்டாரா? இப்படியே போயிடுறான், எங்கேயாச்சு சொல்றதே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாரா? இல்ல, கூப்பிட்டு வச்சு எல்லாம் சொல்லிட்டு பரவாயில்ல தோல் உடைகளை ரெடி பண்ண. நான் சொல்றேன், உங்கள் நிர்வாணத்தை, உங்கள் வெட்கத்தை, நீங்கள் செய்த தவறுகளை, தப்புதங்களை அவர் மூடி மீண்டும் ஒரு வஸ்திரத்தை முன்னே போடுவார். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, எலும்பு சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். உங்களுக்கான வஸ்திரம் இதுவல்ல, உங்களுக்கான வஸ்திரம் அலங்கார வஸ்திரமா இருக்கிறது. அவருக்கு எல்லாமே தெரியும். நான் யாருன்னு தெரியும், பேசிட்டு இருக்கிற நான் என்னை கூட யாருன்னு தெரியும், நீங்க யாருன்னு தெரியும், உங்கள் நினைவுகள் தெரியும். சொல்றாங்க, அதை வாசிங்க. அக்கா வாசிங்க 12, எபிரேயர் 5:12, 4:12. ஆத்மாவையும் ஆவையும் இருதயத்தின் நினைவு. வார்த்தைக்கு இருதயத்தின் நினைவு தெரியும், வார்த்தைக்கு இருதயத்தின் யோசனை என்னன்னு தெரியும். அதனால சொல்றாரு இயேசு கிறிஸ்து, இவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? அவர் ஒண்ணு சொல்றாரு, இவன் ஏன் இப்படி பண்றாரு, இவர் ஏன் அப்படி பண்றாரு, உங்கள் இருதயத்துல ஏன் பொல்லாதவைகளை சிந்திக்கிறீங்க கேட்கிறாரு இல்லையா? சுவிசேஷ புத்தகம் நீங்க வாசிக்கிறீங்க தானே, கேட்கிறாருல்ல. ஐயா, இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வார்த்தையில உயிர் இருக்குது. மற்ற பட்டயமெல்லாம் அழிக்கும், ஆனா இந்த வார்த்தை என்கிற பட்டயம் உங்களை ஜீவனோடு எழுப்பி கொடுக்கும். நீங்கள் ஜீவன் அடைவீர்கள் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் திரும்ப எழுப்பித்து கட்டப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தில்.